இஸ்ரவேல் ராஜ்யம் ஒரே ராஜ்யமாக 3 தலைமுறைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பு அது 2ஆக தெற்கு வடக்கு அவ்விதமாக பிரிகிறத நம்ம பார்க்கிறோம். யூதா இஸ்ரவேல் ஆகிய 2 ராஜ்யங்களாக பிரிகிறது. யூதாவும் பென்யமீன் அந்த 2 கோத்திரங்கள் ஒரு ராஜ்யமாகவும் மற்ற 10 கோத்திரங்கள் ஒரு ராஜ்யமாகவும் மாறுகிறத நம்ம வேதத்தில் தெளிவாக பார்க்க முடியும். அந்த பிரிந்த ராஜாக்கள்ல யூதாவை ஆண்ட ராஜா தான் இந்த ஆசா என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆசா யூதாவை ஆண்டு கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களில் பாஷா என்கிற ராஜா இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆசா யூதாவை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ராஜாவாக, கர்த்தருக்கு பயப்படுறவனாக, கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒரு உண்மையுள்ள ஒரு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக யூதாவை ஆளுகை செய்கிறான். ஏகദേശம் 10 ஆண்டுகள் அவனுடைய ஆளுகை கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அதற்கு பின்பு அவன் ஏகദേശம் 35 ஆண்டுகள் ராஜாவாக இருந்தார். அதற்கு பின்பு அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலகி அவன் சுய விருப்பத்தின்படியும் பலவிதமான சூழ்நிலைகளின்படி, அதாவது வசனத்தை விட்டு, கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு, கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு சுய எண்ணங்களின் அடிப்படையில் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா யூதாவை ஆளுகை செய்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். இந்த இவ்விதமான நாட்கள்ல என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது நம்ம 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை கூட அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல்ல இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல்ல இருக்கிற அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் யூதாவுக்கு வருவாங்க. யூதாவில் உள்ள ஜனங்கள் அங்கே போய் போக்குவரத்து இருந்துட்டு இருந்தது. இது இந்த ஆசாவுக்கு பிடிக்கல, பாஷாவுக்கு பிடிக்கல, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, எதுக்கு அந்த மக்கள் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமாவை கட்டுற ஒரு பெரிய ஒரு தடையை முதல்ல கட்டுகிறான். இதை கூட நம்ம பார்க்க முடியும். சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. வடகொரியா தென்கொரியா என்கிற ஒரே நாடு 2ஆக பிரிந்து அங்கு சுவர் கட்டப்படாமல் இருந்தாலும் யாரும் ஒருவருக்கு ஒருவர் போகக்கூடாது என்கிற பெரிய தடை இருக்கிறது. இது இந்த நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டதல்ல. அந்த காலாகாலம் தொட்டே அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துல ஜனங்களுக்குள்ளாலே அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இவன் அந்த யூத ஜனங்கள் அங்க போகிறது தடை பண்ணு ஒரு மதலை கட்டுகிறான். இது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுக்கு அது பிடிக்கல. அப்ப இந்த ஆசா என்ன செய்யறான் என்று பார்க்கும்போது இப்போ இது அவனுக்கு ஒரு பிரச்சனையா தெரியுது. அப்போ இந்த ஆசா யார் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளுகிறத விட்டுவிட்டான். முதலாவது ஆசா தன்னுடைய ஆளுகையின் ஆரம்பத்தில் நான் யூதாவுக்கு ராஜா, அதாவது யாக்கோபின் சன்னதி, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஜனங்களை ஆளும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் என்று தேவனிடத்துல போய் தேவனை சார்ந்து ஒவ்வொரு காரியங்களை செய்கிறவனாக இருந்தான். ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தேவனை குறித்த எண்ணமே இல்லை. இவன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்புகிறதையும் கர்த்தரை சார்ந்து வாழுகிறதையும் ரொம்ப காலமா விட்டுட்டான். பல வருஷங்கள் போயிட்டு இன்னும் நீங்க ஆசாவுடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டான்.
அதற்கு காரணம் என்ன என்று கூட நம்ம பார்க்க முடியும். 2, 3, 4 வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். போதும். அதாவது கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தூரம் போவதற்கு இந்த ஆசாவுக்கு காரணமா இருந்தது. ஆரம்ப நாட்கள்ல கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து தன்னுடைய ஆளுகையை ஆரம்பித்தான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்ம இங்க பார்க்கிற வெள்ளியும் பொன்னும் பொக்கிஷங்களும் ஆசாவுக்கு அதிகமாக இருந்தது. தன்னுடைய அரண்மனையிலும் தேவாலயத்திலும் அநேக பொக்கிஷங்களையும் பொண்ணை என்ன செய்த சேர்த்து வச்சிருந்தான். என்னன்னா இந்த பொன்னும் வெள்ளியும் பொக்கிஷங்களும் சேர்க்கும் போது இந்த ஆசாவுடைய இருதயம் கர்த்தரை விட்டு இந்த பொன்னின் மேலையும் பொருள் மேலையும் பொக்கிஷத்தின் மேலையும் வைத்துட்டான். அவனுக்கு இந்த எண்ணங்கள் வர ஆரம்பித்துட்டு, இனி யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன், காசு இருக்குது, யாரையாவது விலை கொடுத்து வாங்குவேன், யுத்தத்துக்கு போவேன். அவன் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தரை சார்ந்து, கர்த்தர் என்பவன், கர்த்தர் என்னோடு வருவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தார், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் என்ன செய்துட்டாம விட்டுட்டான். அதனாலதான் பிரச்சனை வந்த உடனே அவன் எங்க போறான்? வெள்ளியும் பொன்னும் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து அதுக்கு தீர்வு காண்றான். இது இல்லாம இருந்திருந்தா அவன் எங்க போயிருப்பான்? ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்க தான் உண்டு. அநேக தங்களுடைய நிறைவு, பொருளாதார வளர்ச்சி, தங்களுடைய பணம், பொன் காரியங்கள், கல்வி, இவைகள் கர்த்தரை விட்டு தூரம் போவதற்கு காரணமாக இருக்கிறது. அநேகருக்கு கர்த்தர் நிறைய தராம இருக்கிறது எதுக்குன்னா, நீ என்ன கூட இரு, நான் போதும்னு சொல்றது. இந்த ஆசா ஆரம்பத்துல எப்படி இருந்தாலும் அது போல இருந்திருப்பான்னா அவன் கர்த்தரை என்ன செய்திருப்பான்? தேடி போயிருப்பான். அவனுக்கு பிரச்சனை வந்த உடனே பாஷா வந்து இப்படி கட்டுறான், இதுக்கு என்ன வழி? ஆண்டவரே, இது எனக்கு கஷ்டம், என்னுடைய ஜனங்கள் போகாம இருந்தா பல இழப்புகள் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நினைச்சிருப்பான். ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அநேகருடைய வேத வாசிப்பு, ஜபம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல், கர்த்தரை நினைத்தல், உள்ளத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை கர்த்தரை முன்வைக்கிற காரியங்கள் எப்ப எடுக்கப்படுகிறது என்று சொல்லும் போது பொருளாதார வளர்ச்சி. நீங்க வந்து தனி குடும்பத்தை எடுத்து பார்த்தா, தனிநபர், குடும்பம், சமூகம், தேசம் எப்பெல்லாம் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தோ அப்போது தனிநபர் ஆண்டவரை தேடுறாங்க, குடும்பங்கள் தேவனை தேடுது, தேசங்கள் தேவனை தேடுது, தேவனுக்காக இருக்கிறது. பொருளாதார நிறைவாய் இருக்கும் போது கர்த்தருக்கு இடம் கொடுத்து, கர்த்தருக்கு கீழ்ப்படித்து, தாழ்மையோடும் நல்ல தெய்வபக்தி உள்ள வாழுகிற இது உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு, ஆனா குறைவு. மிகுந்த செல்வந்தர்கள் மிகுந்த தாழ்மையோடு, மிகுந்த கர்த்தரை நம்பி, கர்த்தர் மேல பற்றி கொண்டு, மிகுந்த கல்விமான்கள், மிகுந்த செல்வர்கள் வாழ்றாங்க. அதுக்கு அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். ஆனால் அதை விட அதிகமாக பொருளாதாரத்தினால விழுந்து போனவர்கள், குடும்பங்கள், தேசங்கள், நாடுகளை நாம் மிகவும் அதிகமாக என்ன செய்ய சொன்னா பட்டியலிட்டு காட்ட முடியும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போம். போதும். அநேக வேளைகள்ல ஒருவருடைய மிஸ்டேக் வந்து தலைமுறைகளுக்கு போகும். பார்த்தீங்க, இந்த ஆசா இதை செய்யறதுக்கு காரணமா இருந்த ஒரு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, அது நியாயமா தெரிஞ்ச காரணம், இவங்க அப்பா ஒரு முறை புரஜாதி ராஜாவோட போய் செய்திருக்கிறாரு, அக்ரிமெண்ட் போட்டு
அவரே சில காரியங்களுக்கு சேர்த்திருக்கிறார். அது அவருக்கு ஞாபகம் வந்து எனக்கு அப்பாவும் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு தேவை வரும்போது புரஜாதி ராஜா இடத்துல போய் மற்ற தேவனை சித்தம் இல்லாத இடத்துல போய் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேம்ப்ல ஒரு குடும்பத்தை பற்றி சிந்தித்தோம். அருமையான செய்தி. யாரை பற்றி? ஈசாக்கு, ரெபேக்கா. அவங்களும் அவங்க அப்பா செய்த தப்ப என்ன செய்தாங்க. நிறைய வேலைகள்ல பெற்றோர்கள் செய்கிற தவறுகள் ஈஸியா பிள்ளைகளை கேட்ச் பண்ணும். அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க இந்த ஆசாவும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உண்டே தகப்பனுக்கு உடன்படிக்கை உண்டே. இது இன்னைக்கு புதுசு இல்ல. முன்னாலே நமக்கு குடும்ப பாரம்பரியத்திலே இது இருக்குது. அதனால உனக்கு நான் வெள்ளியை தாரேன், பொன்னை தாரேன், நீ என் கூட யுத்தத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சீரியாவின் ராஜாவாகிய பென்னராத் அவனிடத்துல போய் இந்த ஆசா நிற்கிறான். இஸ்ரவேல் எப்போது தன் பலனாகிய தன் ஜீவனாகிய தனக்கு உடன்படிக்கை பண்ணின கர்த்தரை தேவனை விட்டு கர்த்தரை விட்டு உலக பலனை, உலக செல்வத்தை, உலக மேன்மைகளை தனக்கு பலனாக எடுக்கிறதோ அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுக்காத அது தோல்வியில தான் முடியும். எப்போது கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், விசுவாசிகள் கர்த்தர் கிறிஸ்துவிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விட்டு, வேத வசனங்களை விட்டு, கர்த்தரை விட்டு சுய மாம்சத்தை, சுயத்தை சார்ந்த வாழ்க்கைக்கு நேராக போறவங்களோ அப்போது கர்த்தர் நம்மை கைவிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக தெளிவாக அநேக வேளையில நாம் கர்த்தரை விட்டு போவதற்கு காரணமாக இருப்பது சில நமக்கு முன்னால சில பெற்றோருடைய எக்ஸாம்பிளா இருக்கலாம், சில மற்றவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற தவறான பாடங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய பொக்கிஷங்கள், நமக்கு உண்டாயிருக்கிறதான செல்வங்களும் நிறைவுகள், அநேகருக்கு கல்வி, அநேகருக்கு பொருள், அநேகருக்கு தங்களுடைய டேலண்ட் எதுவாக இருக்கலாம். இங்கே ஆசா கர்த்தரை விட்டு போவதற்கு காரணம், இவ்வளவு தூரம் பின்வாங்கி போவதற்கு காரணம், அவன் தன்னுடைய இருதயத்தை ரொம்ப வருஷமா, ரொம்ப காலமா அவனுடைய யூதாவுக்கு பாதுகாப்பாக அவன் தனக்கு உண்டான பொன்னையும் வெள்ளியும் பொருளாதாரங்களையும் இவைகளை அவன் வைத்துக் கொண்டான். சரி பரவாயில்ல, யார் இருந்தாலும் நான் பார்க்கலாம், நம்மகிட்ட தான் பணம் இருக்குது அப்படிங்கிறதான ஒரு பலன். நிச்சயமாக நமக்கு எந்த பலன் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், பணம் இருந்தாலும் கர்த்தரே அல்லாமல் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கிறிஸ்துவிலே நமக்கு மீட்பை தந்தவர், அவரே நமக்கு தந்தவர், அதோடு கூட இவைகளெல்லாம் நமக்கு அல்லாது இருப்பது எப்படி? எவ்வளவு அருமையான வாக்கு தத்துவம். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே சொல்லுங்க நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அதோடு கூட அவர் மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி அப்படிங்கிறதான கேள்வியை அங்க நாம பார்க்க முடியும். இதே ஆசா 14ஆம் அதிகாரம் 9-15 வரை உள்ள வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேனா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு பரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா எனும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அனுமதித்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உன்னை மேற்கொள்ள விடாதீரும் என்றார். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்திருந்தார். எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். போதும், நீங்க பாருங்க, இந்த ஆசாதான் இது.
எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட கர்த்தரை பற்றி கொண்ட இருதயம் பற்றி கொண்டவனாக இருந்த ஆசா. எத்தியோப்பியர்கள் ஒரு முறை இந்த யூதாவுக்கு எதிராக வந்தபோது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எப்படி ஜெபம் பண்றான் அப்படின்னு பாருங்க. கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நம்ம இன்னும் பாட்டாட்டு பாடுறோம். அவனுடைய விசுவாசம் ஒரு காலத்துல ரொம்ப பிரமிக்கத்தக்க கமெண்டபிளாட்டு பயங்கரமா இருந்தது. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உமது நாமத்தில் ஏராளமாக இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே என்றார். நீங்க பாருங்க, என் தேவன் யூதாவை மேற்கொள்வது கர்த்தரை மேற்கொள்வதற்கு சமம். அவர்கள் உம்முடையவர்கள், உம்முடைய பாதுகாப்புக்கு உட்பட்டவர்கள், உம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு உட்பட்டவர்கள். அவருடைய விசுவாசம் எவ்வளவு தெளிவாக கிளியராக இருந்த அந்த ஆசா, அந்த வெற்றியினால் ஆசீர்வாதங்கள், செல்வங்கள் இவையெல்லாம் சேர்க்கப்பட்ட போது அந்த கர்த்தரை குறித்த எண்ணமே போயிற்று. எப்போ நம்முடைய மனம், நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு பொருளாதாரத்துல, பணத்துல, நம்முடைய சுய பலத்துல, எது தேவனை தவிர வேற எதுல நம்ம நம்பிக்கை நம்முடைய மனம் வச்சுட்டாலும் முடிஞ்சு போச்சு, முடிந்து போறது. எவ்வளவு பெரிய விசுவாசம் வீரர்கள் அழிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய தேசங்கள் ஒரு நாட்கள கர்த்தருக்காக நின்றது. இன்றைக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமா இருப்பதற்கு, நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவதற்கும், நாம் இந்த வெளிச்சத்துக்குள்ளால் வருவதற்கும் அடிப்படையாக காரணமாக இருந்த பிரிட்டிஷ் தேசம், இங்கிலாந்து தேசம். இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்துல சுவிசேஷத்தை அறிவித்தபடியினால கடந்த நாட்கள் ஒரு போதகர் ஜெயிலில் வைக்கப்பட்டிருந்த செய்தி யோவான் சுவிசேஷம் 3:16 பிரசங்கித்ததற்காக ஜெயிலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இங்கிலாந்து தேசம். சுவிசேஷத்திற்காக, வேதத்திற்காக, வேதம் இன்றைக்கு நம்முடைய கையில கிடைப்பதற்காக இங்கிலாந்து தேசத்தினுடைய முதல் ராஜா கிங் ஜேம்ஸ் தான் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட பெரிய பாரம்பரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அங்கே சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளிடத்துல அவர் கேட்டா நீங்க ஜெபம் பண்ணலாம், ஜெபிக்கலாமா என்று ஒரு இடத்துல நீங்கள் கேட்க கூடாது. நீங்கள் கேட்டால் அவருடைய உரிமையை, சுயாதீனத்தை பாதிக்கிறது என்று கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. பல உதாரணங்களை நாம் சரித்திர பின்னணிகளில் சொல்லலாம், தனிப்பட்ட காரியங்களை சொல்லலாம், நம்முடைய தேசத்தில் சொல்லலாம், நம்முடைய மாவட்டத்திலும் சொல்லலாம். ஆரம்ப நாட்களில் இருந்த விசுவாச குடும்பங்கள், நபர்கள் இன்றைக்கு விழுந்து போய் கர்த்தரை விட்டு மிக தூரமாக இருக்கிறதையும், உலக தேவைகளுக்காக, உலக பொருளாதார வளர்ச்சிக்காக, மேன்மைக்காக மாத்திரமே கர்த்தரை தங்களுக்கு ஒரு சைட்ல மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக அநேகம் மாறிவிட்டது. மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது எல்லா காலகட்டங்களில் நடந்திருக்கிறது. இது மாம்சம், இது உலகம் பிரகாரமான காரியத்துக்கு நேராக ஈஸியை இழுத்துக் கொள்ளும். மிக கவனமாய், மிகவும் ஜாக்கிரதையாய், எச்சரிப்போடு நாம் நம்முடைய விசுவாசத்தையும் கர்த்தரையும் நாம் சார்ந்து நம்ம காத்துக் கொள்ளாவிட்டால் விலகி போறது மிக எளிதான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழு 8 வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். ராஜாவாகிய ஆசாரியரின் நடுவே அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் முதுகைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ எனில் அவர்களை ஒரு கையில் ஒப்புக் கொடுத்தார். இங்க கர்த்தர் இந்த வேளையில அனானி என்கிறதான தன்னுடைய தீர்க்கதரிசியை, ஞான சிருஷ்டிக்காரன், தீர்க்கதரிசிக்கு இது ஒரு வார்த்தை, ஞான சிருஷ்டிக்காரன் என்பது
ஒரு தீர்க்கதரிசியை இந்த யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் அனுப்பி அவரை எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், அந்த சார்ந்து கொள்ளுதல் என்கிற வார்த்தை டிபெண்டன்ஸ், லீனிங். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பாடல் உண்டு, லீனிங் ஆன் த எவர்லாஸ்டிங் ஆர்ம் என்று வரும். அருமையான பாடல். நாம் நம்முடைய முழு சார்பையும் இனியொருவர் மேல் நம்ம வைத்து வாழ்வது. இந்த அனானி என்கிற தேவனுடைய மனுஷன் ஆசாவிடத்துல வந்து சொல்லுகிறாரு, எச்சரிக்கிறார், நீருடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எச்சரிப்பு வழங்குகிறார். கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மனித பலத்தை, மனிதனை நீ சார்ந்து கொள்வது என்ன? அநேக விசுவாசிகள், கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்த நாட்களிலும் முதல்ல தங்களுடைய பிரச்சனைக்கு முதல்ல யாரிடத்துல முதல்ல என்ன செய்யணும் என்கிறத அநேகர் விட்டு போடுறாங்க. அநேகருக்கு ஜபமும் விசுவாசமும் கடைசி. முதல்ல தங்களால் என்ன செய்ய முடியும், என்ன எவ்வளவு பணம் இருக்கதா சால்வ் பண்ண, யாரும் தேடலாம், இப்படிதான் பாக்குறாங்க. பிரச்சனைகளுக்கு முதல் கர்த்தரை தேடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? முதல்ல கர்த்தர் எந்த காரியங்களும் ஆண்டவர், அவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நடத்துதல்களை குறித்த சிந்தனை நமக்குள்ளால வருதுதான் வர வேண்டும். அதுதான் ஜபமும், அந்த ஜபத்தை சார்ந்த விசுவாசமும், கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இல்லைன்னா நம்ம ஜோம் பண்றோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் இருந்தாலும் இருதய மனம் எண்ணங்களின் அடிப்படையில் நம்முடைய சார்பு பரவாயில்ல, இவ்வளவு காசு இருக்குது, நான் இந்த பிள்ளைய படிக்க வச்சிடலாம், இவ்வளவு காசு இருக்குது, நான் கல்யாணத்தை அப்படி எடுத்துடலாம், இப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், நம்ம நினைச்ச காரியங்களை இப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிற நம்முடைய தகுதி, நம்முடைய பலன், பண்ற பணம், இவையெல்லாம் சார்ந்து நம்ம யோசித்துட்டு இருப்போம்னு சொன்னா அதல்ல. அதெல்லாம் இரண்டாவது. முதலாவது, நான் கர்த்தரை சார்ந்து, என் தேவன் என்னை நடத்துகிறார், நான் அவருடைய பிள்ளைகள், நானும் என்னுடைய பிள்ளைகளும் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நினைத்து சார்ந்து வாழ வேண்டும். விசுவாசித்து கர்த்தரை நம்பி வாழும் போது கர்த்தர் சில வேளையில் நம்மால் முடியாத மிகுந்த சோதனைகளை, நெருக்கங்களை அனுமதிப்பார். ஆண்டவரும் அந்த நேரத்திலேயும் கர்த்தருக்கு சிறிய பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் ஒண்ணுதான். ஆண்டவருக்கு எல்லாமே ஒன்றுதான். விசுவாசமும் கர்த்தர் மேல் நம்முடைய சார்பு பற்றி கொள்ளுதலும் உறுதியாக இருக்கும் போது எதற்கும் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சார்ந்து நாம் யோசிக்கிற, சிந்திக்கிறதாக இருக்க வேண்டும். அவரால் தீர்வு உண்டு, அவரால் நமக்கு விடுதலை உண்டு, அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருவார். தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சிரியாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் இல்லை. அடுத்து அந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அவருக்கு ஞாபகப்படுத்துறார், எத்தியோப்பியன் ராஜா மிகுந்த வீரர்கள், மிகுந்த குதிரைகள், எவ்வளவு பலம் உள்ளதா இருந்து நீ என்ன பற்றி கொண்ட போது நான் விடுதலை தந்தேன் அல்லவா ஆசாவே என்று அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆசாவுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கடந்த நாட்களில் செய்த விடுதலைகள், நடத்துற விதங்கள், நடத்துற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் அறிகிறார். அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரங்களாக, படிக்கற்களாக வைத்து, திடனாக வைத்து, பலனாக வைத்து அடுத்த பிரச்சனைகளை, அடுத்த காரியங்களை நாம் மேற்கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் அவன் அதை எல்லாவற்றையும் மறந்து விட்டான். 9வது வசனத்தோடு வாசிப்போம்.
விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அந்த தீர்க்கத்தை சொல்லுகிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், புத்தி இல்லாதவராய், அறிவில்லாதவராய் இருந்தீர் என்று ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசி மிகவும் கண்டிப்போடு அவர்கிட்ட சொல்றாரு. கர்த்தர் எங்கும் எல்லாவற்றையும் காண்கிறவராக, அறிகிறவராக, எல்லாவற்றையும் அவருடைய வல்லமைக்கு உட்பட்டவராக இருக்கிறவராக வைத்திருக்கிறார் என்கிற அந்த அறிவு நமக்கு எங்க போச்சுன்னு கேட்கிறார். அன்றைக்கு எத்தியோப்பியா இருந்த அந்த பெரிய படை, பெரிய குதிரை வீரர்கள் எல்லாம் வந்து உன்னை மேற்கொள்ள வந்தபோது கர்த்தர் உன்னை விடுதலை பண்ணினார் இல்லையா? உனக்கு அது தெரியும் இல்ல? அந்த அறிவு எங்க போச்சு? அந்த புரிந்து கொள்ளுதல் எங்க போச்சு? அந்த பார்வை எங்க போச்சு? ஆவிக்குரிய ஞானமற்ற ஆசா. ஏனென்றால் தேவனையும் தேவனுடைய அற்புதமான செயல்களையும் அவருடைய நடத்துதலை மறந்துவிட்ட ஆசா. அவன் ஆவிக்குரிய உணர்வற்றவனாக, கண்கள் மடங்கடிக்கப்பட்டவனாக, ஆவிக்குரிய எண்ணங்கள் போய்விட்டது. ஏனென்றால் அவனுடைய பார்வை எங்க போயிட்டது? பணம், வெள்ளி, பொண்ணு, செல்வம், இதெல்லாம் இருக்குது. எனக்கு தெரியும், இவ்வளவு கொடுத்தா நான் என்ன செய்யலாம், அதனால் சாதிச்சிடலாம். சிரியாவின் ராஜாவுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து வெள்ளியை அனுப்பினா அவன் வருவான் என் கூட. ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். இங்க நான் பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் ஆசாவுடைய நாட்களில் உலாவிக் கொண்டிருக்கிறதா அல்லது இப்போது உலாவிக் கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு உலாவிட்டு இருக்கு. இன்னைக்கு அவனுடைய பார்வைக்கு தான் எல்லாம் இருக்கு. அதே ஆசாவுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த ஆசாவை எப்படி தேவன் நடத்தினார், எப்படி ஆசா இருக்க வேண்டும் என்று விரும்பினார், எப்படி ஆசா அந்த கர்த்தரை நம்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதே விருப்பம், அதே வாஞ்சையோடு தான் கர்த்தர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பார்க்கிறவராக, எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் இன்றைக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தில், ஊழியத்தில், தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையில ஒரு பொறுப்புடையவர்கள் தான் நம்ம இந்த உலகத்தில் எல்லாருமே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த கரிசனையும் கருத்தும் பொறுப்பும் உணர்வும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை 10 மணியிலிருந்து 12 மணி வரையில சபையில வந்து ஆராதனையில கலந்து கொண்டுட்டு போறது அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி அவருக்கென்று வாழ்வது, அவருடைய சித்தத்தை செய்வது, நம்முடைய வாழ்க்கையில தீர்மானங்களை எடுப்பது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்வது, கர்த்தர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறார், அவருடைய சித்தம் என்ன, விருப்பம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்போதும் எல்லாவற்றிலும் நான் நடைமுறைப்படுத்தி வாழ்வது தான் தேவனுடைய சித்தம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்ம செய்கிற எல்லா அநியாயங்களும், ஏமாத்துகளையும், பொய்களும், புரட்டுகளும், மறைச்சிருக்கிற காரியங்களும் எல்லாம் அவருக்கு முன்பாக பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். அதன் தேவனுடைய கிருபை, இரக்கம். யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களோடு வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி
அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். 2வது அதிகாரம் 2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா கர்த்தர் சாத்தான் கேட்கிறாரு, அவன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, நீ எங்கே இருந்து வருகிறாய்? என் தாசனாகி யோபு மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னா, நீ அங்க பார்த்துட்டு வாரது உனங்க பொறாம, யோபு உண்மையா இருக்கிறது, அவன் ஏன் இருக்கிறான், இதெல்லாம் சாத்தானுங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குது, எதுக்கு வாராங்கெல்லாம் தெரியாம ஒண்ணு எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் காண்கிறாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்ப நாட்கள்ல யோபுனால அதை என்ன செய்ய முடியல, காண முடியல. ஆண்டவர் யோபு ஒரு நல்லா கண்டதுனாலதான் ஆண்டவர் அவரை என்ன செய்தாரு, சாத்தானிடத்துல சோதிக்கும்படி அவருக்கு கொடுத்தாரு. ஏன்னா யோபு செல்வத்தை எடுத்து போட்டாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டாலும் அவன் என்ன உத்தமமா நம்பிக்கையில என்ன செய்ய மாட்டான், என் மேல இருக்கிற விசுவாசத்துல நம்பிக்கையில விலகி போக மாட்டான் என்பதை கர்த்தர் அறிகிறவராக இருந்தார். 2வது, அவனுக்கு செல்வம் பிள்ளைகள் எல்லாம் போச்சு, அவன் நல்ல சுகத்தோடு இருக்கிறான். அவன் பலவீனப்பட்டார், அவனுக்கு வியாதி அனுமதித்தார், மரணத்துக்கு படுக்கையில போட்டுட்டான், அவன் கர்த்தரை மறுதலிப்பான் என்பது விசுவாசனுடைய எண்ணம். ஆனா தேவனுடைய பார்வை யோபு மரணம் வரையிலும் என்ன செய்ய மாட்டான், மறுதலிக்க மாட்டான் என்பது. அவனுக்கு சரீரத்துல முழுவதுமான வியாதியை, பயங்கரமான வியாதியை கொடுத்தாரு. யோபு என்ன சொன்னாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. அதுதான் தேவனுடைய பார்வை, யோபுடைய விசுவாசம், நம்பிக்கை. கர்த்தரை பற்றி கொள்வான் என்பதை தேவன் தெளிவாக அறிகின்றபடினால, தேவனுடைய மகிமைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, உலகம் முழுவதும் ஜீவிக்கிற தேவன் அவரை நம்புகிறவர்களை கைவிட மாட்டார் என்கிற அந்த விசுவாசத்தை ஒரு உதாரணத்தின் மூலமாக உறுதிப்படுத்தும்படியாக யோபுவை கர்த்தர் என்ன செய்தார், சோதித்தார். யோபுவை கர்த்தர் என்ன செய்தார், சோதித்தார். யோபுவை கர்த்தர் சோதிக்க நோக்கங்கள் மிக, அதிலிருந்து யோபு புஸ்தகத்துல தேவனை கற்றுக்கொள்ளுகிற காரியம் மிக அதிகமானது. தன்னுடைய குணாதிசயங்களை, தன்னுடைய நடத்துதலை அநேகமாக நாம் அறியும்படி, வெளிப்படுத்தும்படியாக யோபுடைய விசுவாசம் உதவி செய்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நீ மதியில்லாதவனாய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று நேரடியாக அந்த தீர்க்கதரிசி மூலமாக, கர்த்தருடைய மனுஷன் மூலமாக கர்த்தரை இந்த ஆசாவை கர்த்தர் எச்சரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த 10வது வசனத்தோடு வாசிப்போம். ஆசாவுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி போறது மாத்திரமல்லாமல், எவ்வளவு தூரமா போய் அவனுடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டு, எந்த விதத்திலும் கர்த்தருக்கு இடமில்லாத, உணர்வே இல்லாத, இங்க இந்த விஷயத்தில் மதி இல்லாமல் தீர்க்கத்தில் சொல்றது உணர்வே இல்லாம
கல்லாக்கப்பட்டு இருந்தது என்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அறிந்தவன் தீர்க்கதரிசிகள் உண்டு என்பதை அறிந்தவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் உணர்த்துகிறதை தெரியும், பேசுகிறதை தெரிந்த இந்த ஆசா கர்த்தருடைய தீர்க்கதரிசி மிக தெளிவாக அவனிடத்துல வந்து பேசுகிற போதும் அவன் மீண்டும் கடினப்பட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன செய்யறான், பிடித்து சிறையில வைக்கிறானே தவிர மனம் திரும்பாமல் இல்லாமல் அவன் கர்த்தரிடத்துல திரும்பாதவனாக அவன் இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடியும். 15வது அதிகாரம் 2வது வசனத்தோடு வாசிப்போம். 2 நாளாகவும் 15:2. அவன் வெளியே ஆசாவை எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெண்ணுக்கு கொடுக்கிறேன் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் நிறைவேற்றி விடுவார். ஏற்கனவே கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய அசரியாவின் மூலமாக கர்த்தர் அவரோடு பேசும்போது மிக தெளிவாக ஆசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விடுவீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று எச்சரித்திருந்தார் இந்த ஆசாவை. ஆனாலும் இவைகள் எல்லாம் இருந்த போதிலும் ஆனால் ஆசாவனுடைய கண் பார்வையடையவில்லை, உணர்வடையவில்லை. அவன் கர்த்தரை விட்டு மிகவும் தூரமாய் போய் மிகுந்த மோசமான நிலைமையில அவன் இருந்தான் என்பதையும் அவன் தேவனுடைய மனம் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நபராக மாற்றப்பட்டவனாக இந்த ஆசா இருந்தான் என்பதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மனம் திரும்பக்கூடிய, உணர்வடையக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கிறோம். அநேக வேளையில இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ளால இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, வசனங்களை கேட்டு அதன்படி தம்முடைய வாழ்க்கையை சரி செய்கிற காரியம் மிக குறைவாக இருக்கிறது. வசனங்கள் அந்த நேரத்தில் கேட்டு பரவாயில்ல, இன்னைக்கு ஏதோ 1-2 காரியம் கிடைச்சு, ஏதோ சில காரியங்கள் உணர்வடைஞ்சது அப்படின்னு இருந்தாலும் அதை தொடர்ந்து இதயத்தில் வைத்து ஜெபித்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை பலனாக எடுத்து அதை சார்ந்து வாழ்ந்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு நேராக கடந்து சொல்வது இன்றைக்கும் இவன் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மத்தியில் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் அநேகர் சுய மாம்ச எண்ணங்களை சார்ந்து உலக தேவைகளுக்காக அது எப்படி நடக்க, இது எப்படி நடக்க, அது நடந்தா பரவாயில்லை என்று மனம் முழுவதுமே வந்து உலக பொருள், பணம், செல்வம், நாளைக்கு தன்னுடைய பலத்தினால் என்ன கிடைக்கும், இப்படிப்பட்ட எண்ணங்களே நாம் உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு, நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு, நம்மை போஷிக்கிற தேவன் உண்டு. நாளைய தினத்திற்காக நமக்காக நம்மை விட மேலான நன்மைகளை நமக்காக யோசிக்கிற, நமக்காக செய்கிற கர்த்தர் நமக்கு முன்னிருக்கிறார் என்ற விசுவாசம். நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். யூதா கர்த்தருடையது, இஸ்ரவேல் கர்த்தருடையது, தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்கிற அந்த அடிப்படை விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் ஒரு நாளுமே ஆசா தோல்வியடைய மாட்டான், ஆசா கைவிடப்பட மாட்டான். அந்த அடிப்படைகள் போய்விட்டது. அடிப்படைகள் அவனுடைய மனதில் இல்லாம கர்த்தரை சார்ந்து கொள்வதை, கர்த்தரை பற்றிக் கொள்வதை அவன் விட்டு விட்டான். இன்றைக்கு நாம் மனைவியில் அப்படித்தான் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நடக்க வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை காண்கிறவராக இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இங்கே கைவிடப்படுவீர்கள் என்று சொன்னது இஸ்ரவேல் ஒரு நாள் கைவிடப்படாது. ஆனாலும் சில காலங்கள் கைவிடப்பட்டு, அடிமைப்பட்டு, வேதனைப்பட்டு, இழந்து, கர்த்தர் நாமம் தூசிக்கப்பட்டு வேதனைப்பட்டு இப்படி வந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையின்படி அவர்களை ஒரு நாள் கைவிடவில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட எந்த அளவு நம்ம கர்த்தரை சார்ந்து நம்ம வாழுகிறோம்? அப்படி இல்லைன்னு சொன்னா நாமும் கர்த்தரால் கைவிடப்படுவோம். கர்த்தரை பற்றி கொள்வோமே ஆனால், கர்த்தரை சார்ந்து கொள்வோமே ஆனால்
கைவிடப்படவே மாட்டோம். கர்த்தர் நடத்துவார். நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அவர் நம்மை காண்கிறார். அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ண, அதுக்கு தீர்வு அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் மகிமைப்பட அவர் அதை செய்ய சித்தமும் விருப்பம் உடையவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட நாம் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அவரை நாம் முழுவதுமாக பற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.